இந்தியாவில் கேமிங்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஷாமியோடைய போக்கோ இதுதான் வந்து பெஸ்ட் டீலாக இருக்கும். ஏன்னா மிக குறைந்த விலையில் மிகச்சிறந்த மொபைலாக இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ் வேரியண்ட்டு 256 GB வேரியண்ட்டு இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு LPDDR5X RAM UFS 4.0 ஸோ இது எல்லாமே கொடுத்து நல்ல டிஸ்பிளே, நல்ல ஸ்பீக்கர், நல்ல ப்ராசஸர் அண்ட் ஆல்சோ பெஸ்ட் பேட்டரி பேக்கப் எல்லாமே கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்து மிக கம்மியான விலையில் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த போக்கோ பிராண்டு தான். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்போவோடைய ரியல்மி பிராண்டு. ஸோ இந்த ஓப்போவோடைய ரியல்மி பிராண்டு என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில் பெஸ்ட்டு ஸ்பெக்கோட பெஸ்ட்டு ப்ரைஸில் சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க. பட் அப்படியே நாளாக வருஷமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் ஒரு 2-3 மந்த்ஸில் வேணால் மேபி ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் நாங்கள் கேமிங் மட்டும் கிடையாது, கேமராவும் வந்து சூப்பராக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல்மியும் பார்த்தீங்கன்னா கேமிங் அண்டு கேமரா ரெண்டுத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சூப்பரான ஒரு டிவைஸாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நம்மால் விவோவோடைய ஐக்யூ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ணி நியோ சீரியஸில் பக்காவான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. பட் விவோ சீரியஸ் அப்படின்னாலே காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். பட் விலை கம்மியாக இவங்க வந்து போட்டிருப்பாங்க, ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB RAM 128GB வேரியண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃபஸ்ட்டு சேலில் ஆஃபருக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்குற கோட் பண்ணுற அந்த ப்ரைஸு. அதிலே நீங்கள் 256GB வேரியண்ட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கூட ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்த ஐக்யூ, போக்கோ அண்டு ரியல்மி இது மூணுமே பார்த்தீங்கன்னா சைனா பிராண்டு தான். இதில் போக்கோ மட்டும்தான் சைனாவில் எப்படி லான்ச் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்தியாவுக்கும் இல்லை அதை விட ஸ்பெக் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இந்தியன் வேரியண்ட்டுக்கு. அதாவது பேஸ் வேரியண்ட்டே 256GB வேரியண்ட் கொடுக்கறது ஒரு நல்ல சாய்ஸு. அதை வந்து ஐக்யூ சுத்தமாக கொடுக்கறதே கிடையாது. அண்ட் ஆல்சோ ரியல்மி ஒரு சில டைமில் கொடுப்பாங்க, ஒரு சில டைமில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் ஐக்யூவில் 2 மொபைல் இப்போதைக்கு கேமிங்காக இருக்குது. ஸோ இந்த 2 மொபைலில் எந்த மொபைல் வாங்கலாம், அதை எப்படி வாங்கலாம், அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அது ஒர்த்தா இல்லையா, நீங்கள் கேமிங்காக மொபைல் வாங்குறீங்களா இல்லை கேமராக்காக மொபைல் வாங்குறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2 மொபைல் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஐக்யூ நியோ 10R அப்படிங்கிறத ஒரு 2 மாதமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ இது லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ $2,000 கார்டு ஆஃபர் பத்தாதுன்னு சொல்லிட்டு $1,000 கூப்பன் ஆஃபர் திடீர்னு அந்த ஃபஸ்ட் டே சேலில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 25,000 போட்டிருக்காங்க. பட் 128GB வேரியண்ட்டை நீங்கள் 24,000க்கே வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அண்டர் 25,000னா அதுதான் ₹1 கம்மி கிடையாது, 1,000 கம்மியாக கிடைக்கிறது. ஆக்சுவலாக 25,000 வந்து $2,000 கார்டு ஆஃபர் போக தான் கிடச்சிது. இது வந்து ஃபஸ்ட் டே சேல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா $1,000 கூப்பன் ஆஃபரும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு 128GB வேரியண்ட்டை 24,000க்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ அதிலே வந்து 256GB வேரியண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 26,000க்கு வாங்கியிருப்பீங்க. அதில் ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12,256 அதுதான் ஹையர் வேரியண்ட்டு. பட் அது சைனாவில் அதுதான் வந்து பேஸ் வேரியண்ட்டு. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே சேல் ஆஃபரில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 28,000க்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ 24,000, 26,000, 28,000 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் இது வந்து சூப்பரான ஒரு சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன், இந்த ஐக்யூ நியோ 10R. ஸோ உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேமிங்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 128GB வேரியண்ட் பத்தாது. அப்படி நீங்கள் 128GB வேரியண்ட்டை ஐக்யூவில் எடுத்தீங்க அப்படின்னா அதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது கேமிங்லேயும் நீங்கள் வந்து மேபி உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேமராக்காக ஒரு மொபைல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவும் வந்து 256GB வேரியண்ட்டு தான் உங்களுக்கு செட் ஆகும். 128GB வேரியண்ட்டு பத்தாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல் வாங்குறீங்கன்னா 256GB வேரியண்ட்டை 29,000க்கு செலக்ட் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க கொடுக்குற அந்த 2,000 கார்டு ஆஃபரோ இல்லை 1,500 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 27,000 இல்லை 27,500 நீங்கள் 8GB RAM 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்கு ஓகேவாக இருக்கும் அண்டு கேமராவுக்கும் ஓகேவாக இருக்கும். பட் இன்னுமே உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட்டு நல்லா பெஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஹையர் வேரியண்ட்டு
12 256 GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹெவி யூஸராக இருந்தீங்கனாலும் சரி, ஹெவி கேமராக இருந்தாலும் சரி, இல்லை கண்டினியூஸாக நீங்கள் வந்து கேமரா ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 12 GB ரேம் வந்து சூப்பராக இருக்கும். 8 GB ரேம் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ 8 GB ரேம் 128 GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்ட ரகமாக இருக்கும். ஸோ அதனால் 8 GB ரேம் 128 GB வேரியண்ட்டு யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைட் யூஸர், சும்மா நான் மொபைல்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன், எனக்கு மொபைலில் எடுத்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் செட் ஆகும். மற்றபடி அந்த மொபைலை வாங்கிட்டு உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டோரேஜும் பத்தாது, ரீட் ரைட் ஸ்பீடும் சூப்பராக இருக்காது, கேமிங்கும் ப்ளே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஃபோட்டோகிராஃபி நிறையா ஷூட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கடுப்பாயிடுவீங்க. ஸோ அதனால் 128 GB வேரியண்ட்டை ஒதுக்கி வச்சுருவோங்க. இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8 GB ரேம் 256 GB வேரியண்ட்டு, 12 GB ரேம் 256 GB வேரியண்ட், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் 29,000 அண்டு 31,000க்கு IQ Neo 10R கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மொபைல் தான். Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டில் ஓரளவுக்கு கேமராவும் டீசெண்டாக இருக்கும் அண்டு பேட்ரி பேக்கப்பும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்டேட்ஸ் அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. அப்டேட் கொடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பக்ஸோ குறைகளோ இல்லை வேறு ஏதாவது சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் அந்த டைமில் ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை அப்டேட் கொடுத்து பாருங்கள். அப்டேட் கொடுத்து செட் ஆகிடுச்சுன்னா ஓகேன்னா வச்சுங்க. இல்லை அப்டேட் கொடுத்ததால ஒரு சில பிரச்சனைகள் புதுசாக வருது அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட்டும் ட்ரை பண்ணுங்கள். எந்த அப்டேட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த டைம் நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கும், அதை அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் நெட் ஆனில் வச்சுருந்தாலோ வைஃபை ஆனில் வச்சுருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு தெரியாமலே உங்கள் மொபைல் வந்து சேஞ்சஸ் நிறையா வந்துடும். ஸோ புதிய மொபைலாக பை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆட்டோ அப்டேட்டை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஆட்டோ அப்டேட் கொடுக்காதீங்க. ஆட்ஸு அப்படின்னு ஒன்று இருக்கும், பர்சனலைஸ்டு ஆட்ஸ்ன்னு, அதையும் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மொபைலை நீங்கள் கேமிங்காக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரைஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 GB ரேம் 256 GB வேரியண்ட்டு ஆஃபரில் எடுத்திங்கன்னா 27,000. ஸோ அதுதான் நீங்கள் பேஸ் வேரியண்ட்டாக வச்சுக்கணும். 128 GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. 8 GB ரேம் 256 GB வேரியண்ட்டு 27,000 உங்களுடைய பட்ஜெட் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பர்டிகுலர் IQ Neo 10R செலக்ட் பண்ணலாம். இது பெட்டரான ஒரு டிஸ்பிளே இருக்குது, பெட்டரான பேட்டரி பேக்கப் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட் சார்ஜர், 50 நிமிஷமாவது உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறும். 50 நிமிஷத்துலேருந்து 1 hour வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. அண்டு கேமராக்காக யூஸ் பண்ணிங்கன்னா மெயின் கேமரா Sony IMX882 அப்படிங்கிற சென்சார். ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டே லைட்டில் சூப்பராக இருக்கும். அண்டு ரியர் கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. 8 MPக்கு அல்ட்ரா வைடு ஒன்று இருக்குது, அது சுமாராக தான் இருக்கும். 32 MPக்கு செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் Snapdragon 8S Gen 3 நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுற காரணத்தினால உங்களுக்கு சூப்பரான கேமரா அவுட்புட் கிடைக்கும். அண்ட் அமேசானில் யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா IQ Neo 10Rக்கு கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுது, பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. வேல்யூ ஃபார் மணி மொபைல்னால் இது தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான மொபைலும் இது தான். மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்லீக்காக இருக்குது. ஹீட்டிங் மட்டும் சம்டைம்ஸ் இருக்குது, நீங்கள் சார்ஜ் போடும்போது ஹீட்டிங் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு சில அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது, ஒரு சில பேருக்கு ஒரு சில அப்டேட்டில் புதுசாக ஹீட்டிங் பிரச்சனை உருவாகுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட்டிங் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஹீட்டிங் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. அண்டு எனக்கு தெரிஞ்ச ரேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா IQ Neo 10Rக்கு 1 ஸ்டார் ரேட்டிங் 6% தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது யூசர் ரிவ்யூ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட் 25,000 தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 128 GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. IQ Neo 10Rல் 256 GB வேரியண்ட்டை 27,000க்கு வாங்குங்க. அதை விட அது ப்ரைஸ் கம்மியாக கிடச்சதுன்னா பக்காவான டீலு, இமீடியட்டாக பை பண்ணிவிடுங்க. என்னுடைய ப்ரைஸ் பாயிண்ட்டு 30,000 அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா நீங்கள் யூடியூபர்ஸும் சொல்லியிருப்பாங்க, இல்லை அமேசான் ஆப்போ இல்லை IQ ஆப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா 30,000க்கு பெஸ்ட் டீல் அப்படின்னு போட்டிருப்பாங்க IQ Neo 10. பட் 30,000க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் 128 GB வேரியண்ட்டு தான் கிடைக்கும். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து 30,000 ரூபா காசை போட்டு 128 GB வேரியண்ட்டை வாங்கவே வாங்காதீங்க. அந்த 30,000ம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா கார்டு ஆஃபர் போக தான் உங்களுக்கு கிடைக்குது. IQ Neo 10ல் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல் IQ Neo 10.
இன்னும் ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். லேட்டஸ்ட்டு Qualcomm Snapdragon 8s Gen 4 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8128 32,000 போட்டிருக்கு. ஆஃபரில் 30,000 கிடைக்குது, அதை மறந்துடுங்க. ஸோ அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு. இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். எதனால் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு மொபைல் வாங்கினாங்களே 8GB RAM அப்படிங்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இப்போ வரைக்குமே கேமிங் மொபைல்னு சொல்கிறாங்க, கேமரா மொபைல்னு சொல்கிறாங்க. ஆனால் 8GB RAM தான் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், 8GB RAM செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் 256GB வேரியண்ட்னா அட்லீஸ்ட் 12GB RAM யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ரேம் மேனேஜ்மெண்ட் எனக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட் ஓகே. இப்போ நான் பை பண்ணுறதுனா 8GB RAM 256GB வேரியண்ட் எனக்கு ஓகே. பட் நீங்கள் ஹெவியான கேமர் அப்படின்னும் போது உங்களுக்கு 12GB RAM ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 12GB RAM தான் செலக்ட் பண்ணணும். எனக்கு கேம்லாம் நான் ப்ளே பண்ண மாட்டேன், மல்டி டாஸ்கிங் மட்டும் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு 8GB RAM ஓகே அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எனக்கு அது ஓகே. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் 8GB RAM செலக்ட் பண்ணுங்கள். பட் பேஸ் வேரியண்ட்டு 256GB வேரியண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து மொபைல் நல்லாயிருக்கும். ஸோ அதில் தான் உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ UFS 4.1 கொடுக்கறதுனால உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீடு சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். பட்டு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 34,000 8256. ஸோ அதில் உங்களுக்கு 2,000 ரூபா கார்டு ஆஃபர் போச்சுன்னா 32,000 இப்போ கிடைக்குது. ஸோ 32,000 இந்த ஐக்யூவோட TWSம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ ப்ரீ புக் ஆஃபர் ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ரீ புக் ஆஃபர் 1ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க, ஜூன் 1 வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. ஸோ 2,000 ரூபா உங்களுக்கு கார்டு ஆஃபர் ப்ளஸ் உங்களுக்கு இந்த TWSம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ 34,000 இருக்கிற இந்த மொபைலில் நீங்கள் 32,000க்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட் மட்டும்தான் இந்த IQ Neo 10R. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது, அதை மைண்டில் வச்சிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த IQ Neo 10Rல கொடுத்துருந்த அதே கேமரா செட்டப் தான், அதில் இருக்கிற அதே கேமரா தான் இதுலேயும் கொடுத்துருவாங்க, மெயின் கேமரா. ஸோ இதில் உங்களுக்கு Sony IMX882 அப்படிங்கிறது, இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் Qualcomm Snapdragon 8s Gen 4. இது கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணும்போது சூப்பரான கேமரா அவுட்புட் அண்டு ப்ராசஸிங்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல சிப்செட் இருந்துச்சு அப்படின்னா கேமராவோடைய ஆப்டிமைசேஷன் பெட்டராக இருக்கும், அண்டு சாஃப்ட்வேரோட ஆப்டிமைசேஷனும் இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல சிப்செட் போட்ட ஒரு மொபைலில் தான் சாஃப்ட்வேரோட ஆப்டிமைசேஷனும் பெட்டராக இருக்கும். அப்போ மிட்ரேஞ்சில் இருக்கிற சிப்செட்டில் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் சரியாக இருக்காதான்னு கேட்டிங்கன்னா சரியாக தான் இருக்கும். பட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வருதோ, என்ன அப்டேட்டில் வருதோ அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு டீக்ரேட் ஆகிட்டே இருக்கும் கேமரா. IQ Neo 10Rோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கிடச்சிடுது, 120 வாட் சார்ஜர் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா PD சார்ஜர். ஸோ அப்படி இருக்கும்போது Type C to Type C கேபிள் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 40 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து 19 மினிட்ஸில் 50% அப்படின்னும் போது டெஃபினட்டாக அண்டர் 40 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். பட் பேட்டரியோட ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு புதிய சிப்செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ யூசர் ரிவ்யூ வந்தால் தான் நமக்கு தெரியும், ஹீட்டிங் இருக்கா, இல்லை பேட்டரி சூப்பராக இருக்கா, இல்லை 7000 mAh கொடுத்தும் ஆவரேஜாக தான் இருக்கா அப்படிங்கிறது யூசர் ரிவ்யூ வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். பட் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு டீல். ஏன்னா காம்படிஷன் இப்போதைக்கு ஹெவியாக இல்லை. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் GT7 லான்ச் பண்ணுறாங்க. GT6 43,000 லான்ச் பண்ணாங்க, 40,000 கிடைச்ச மாதிரி உங்களுக்கு GT7ம் கிட்டத்தட்ட அதே 40,000 கிடைக்கிற மாதிரி வேணால் லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். GT7T பார்த்தீங்கன்னா மேபி 35,000 லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு ஆஃபரில் 30,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அண்டர் 30,000 கிடச்சிதுனா தான் அது வந்து போக்கோ X7 ப்ரோவில் இருக்கிற அதே ப்ராசஸர் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000ல் GT7T லான்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு போக்கோ X7 ப்ரோவுக்கு ஹெவியான காம்படிஷனில் இருக்கும். பட்டு 30,000ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் யாரும் வாங்கலைன்னா மேபி ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க. அடுத்ததாக போக்கோ F7ம் லான்ச் பண்ண போகிறாங்க ஜூன் மாதத்தில். ஸோ நீங்கள் ஐக்யூவில் தான் மொபைல் எடுக்க போகிறீங்க கேமிங்காக அண்டு கேமராக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சாய்ஸ் தான் இருக்குது. இந்த 2 சாய்ஸில் உங்களுடைய பட்ஜெட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 10R எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் வந்து 27,000 வித் ஆஃபர் ப்ரைஸு. அதுவே வந்து IQ Neo 10 இதை செலக்ட் பண்ணிங்கன்னா 32,000.
கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. எப்படி பார்த்தாலும் 5000லேருந்து 6000 முழுசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் தான் நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 6000 ரூபா நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் IQ Neo 10 செலக்ட் பண்ணலாம். 6000 ரூபா கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒர்த்தோட உங்களுக்கு IQ Neo 10R பெஸ்ட் டீலாக இருக்குது. பட் இந்த IQ Neo 10ல் 12,256 பார்த்தீங்கன்னா 36,000 இருக்குது. 16,512 ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஆனால் ப்ரைஸு ரொம்ப சூப்பராக இருக்குது, 41,000. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusலேருந்து 13R ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். OnePlus 13Rோடைய பேஸ் வேரியண்ட்டு 12GB RAM 256GB வேரியண்ட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 கிடைக்குது. ஸோ லான்ச் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது 3,000 ரூபா ஆஃபர் கொடுத்துட்றாங்க. ஸோ 40,000 இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு தான் தோணுது. 43,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஸோ 43,000 இந்த பர்டிகுலர் OnePlus 13R செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது, பில்டு குவாலிட்டி அதோட தரமாக இருக்குது. இதுலேயும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க, Qualcomm Snapdragon 8 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டு. இதுலேயும் கேம் பிளே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுலேயும் 6000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூசர் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, நல்ல தரமான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கும், IQ Neo 10R வாங்கலாமா இல்லை IQ Neo 10 வாங்கலாமா அப்படிங்கிறது. உங்களுடைய பட்ஜெட் என்னங்கிறத திங்க் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மியில் GT சீரியஸ் இருக்குது, GT 7 அண்டு 7T. ஸோ அதோடைய ப்ரைஸ் இன்றைக்கி தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ போக்கோவில் X7 Pro ஒன்று ஆல்ரெடி இருக்குது, அண்டு போக்கோ F7 ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மாதம் மொபைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் தான் வந்து ஒரு தெளிவான முடிவில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மொபைலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். மைண்டை, அதாவது மனசை அலைபாய விடாமல் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு பாருங்கள். அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடித்த பிராண்ட்லேருந்து பிடித்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 3 பிராண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு கேமிங்க்கான ஒரு டிவைஸாக இருக்கும். அண்டு கேமராக்கான ஒரு டிவைஸாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கேமிங்காக ஒரு மொபைல் எடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட் Android 15ல் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் என்ன வேரியண்ட் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், அதை விட கம்மியாக செலக்ட் பண்ணாதீங்க. என்ன வேரியண்ட்டில் செலக்ட் பண்ணலாம், எந்த ப்ரைஸில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.